எறும்பெல்லாம் நிறைய பேர் விவசாயத்துக்கு ஆகாதது என்ன வேலை செய்ய விடுறதா தோட்டத்தில் நான் எறும்பை ஒன்றுமே பண்ண மாட்டேன். அவங்க தான் இந்த அசுவினி பூச்சியே சாப்பிடுவாங்க. போய் அது ரொம்ப நீப்பாக இருக்கனால அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. என்னோடய மண்ணில் பார்த்திங்கன்னா அதிக எறும்பு இருக்கும். அந்த எறும்பெல்லாம் என்ன பண்ணால் எனக்கு இங்கே ரொம்ப பிரச்சனை, நீலகிரியில் பிரச்சனை, நூற்புழுக்கள், அப்புறம் கட் வார்ம்ஸு, ஒயர் வார்ம்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த தண்டெல்லாம் வெட்டும், காய்கறி இருக்குன்னா அதை அப்படியே ஓட்டை போட்டு வேறு அப்படியே அந்த உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ இந்த புழுவெல்லாம் இந்த எறும்புகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அவங்க போனாலே அவங்க ஒரு ஆர்மி மாதிரி எங்கே போனாங்களோ தீமை செய்கிற பூச்செல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. நம்ம எதுவுமே ஒரு இடத்துல ஒரு உயிர் அளவுக்கு அதிகமாக போனால் தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம பார்த்தாலே கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. இப்போ நம்ம போகிறோம் ஒரு தோட்டத்தில், ஒரு இடத்துல சின்னதாக அசுவினி பூச்சிருக்கோம், கிளையை உடச்சி கொண்டு போய் நம்ம வேறு இடத்துல தீயிலட்டோ இல்லை ஒரு தண்ணிக்குள்ளே சுடு தண்ணிக்குள்ளே போட்டால் அது செத்து போகிற அவ்வளோதான். ஆனால் அதுக்காக மொத்த தோட்டத்தையும் மருந்தடிக்கணும்லாம் கிடையாது. நம்ம ஆரம்பத்துலேயே அதெல்லாம் கவனித்து நம்ம கையாலே பார்த்துட முடியும். ஒரு வைரஸ் இருக்கும், நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு செடியில் தான் வைரஸ் வரும், உடனே அந்த இலையை அந்த ஃபீல்டுலேருந்து அப்புறப்படுத்திடணும். பண்ணிட்டாலே பாதி நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கும் போதே அதெல்லாம் பண்ணிட்டோம்னா பெருமளவு வர்றதை வந்து தடுத்துடலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி முறைகளெல்லாம் பயன்படுத்தணும்.